அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 அரசு துறைகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். 4 மணி நேரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் 10 துறையின் கீழ் உள்ள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். பொதுவாக மாதம் நடக்கும் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் என்றாலும் இன்றைய தினம் 4 மணி நேரமாக முதலமைச்சர்கள் 10 அரசு துறையின் கீழ் உள்ள அதிகாரிகளுடன் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு விஷயங்களை கேட்டிருந்தால், குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதே போல தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்டங்களை கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாமல் நிதித்துறையின் சாய்வு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட 10 துறைகள் சேர்ந்த IAS அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்கள் துறைகளின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளும் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கு பல்வேறு அறிவுகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக மக்களுக்கு சேவை துறையாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி, கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி உள்ளிட்டவர்களுக்குள்ள தொடர்ச்சியாக பேசினார். அப்போது முதலமைச்சர்கள் அவர்களுக்கு பல்வேறு அறிவுகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கும் பொழுது 4 மணி நேரம் நீடித்த 10 அரசு துறைகள் ஆய்வுக் கூட்டத்தில் இன்றைய தினம் பங்கேற்பதாகவும் ஒவ்வொரு துறையும் நாம் செய்து முடித்துள்ள பணிகள் வியப்பளித்தன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடைபெற்று வரும் பணிகளையும் மக்கள் மெச்சிட குறித்த காலத்தில் முடித்திட அறிவுறுத்தினேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அறிவித்ததால் ஆணையாக வேண்டும், அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும், அதுதான் திராவிட மாடல் என அனைவர் மனதிலும் பதிய செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு தான் உத்தரவிட்டதாக முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.